ஹலோ, திஸ் இஸ் அர்மு வ்ளாக்ஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஊற வச்சுருந்த கருப்பு கொண்டக்கடலையும் அது கூட வெள்ளரிக்காய், கேரட்டு, கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஃபுட்னே சொல்லலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்துருந்துருந்தால் இன்னுமே நல்லதாக இருக்கும் ஹெல்த்தியாக. அண்ட் அது கூட ஒரு பனானாவும் வச்சுருந்தேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். சோயா கீமா வித் அவரைக்காய் போட்டு ஒரு ரைஸ் செஞ்சுருந்தாங்க. அதை தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சமையல் வித் ஷேரன் அப்படின்ற அவங்க பேஜ்லேருந்து தான் இந்த ரெசிபி எடுத்தேன். இது எப்படின்னா, நம்ம சோயாவை அடுப்பில் வேக வச்சு எடுத்துட்டு நல்லா அரைச்சிக்கிட்டாலும் இல்லை நல்லா கட் பண்ணிட்டாலும் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் அவரைக்காவையும் போட்டு நல்லா கிண்டி அவரைக்காய் வெந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சோயாவையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கன்சிஸ்டன்சி வரணுன்றதுக்காக கொஞ்சம் வேகணும் எல்லாமே சேர்ந்துன்றதுக்காக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். கூடவே சால்ட்டு போட மறந்துடாதீங்க. எல்லாம் பரட்டிட்டு நல்லா வந்துருச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ரைஸ் ஒரு 80-90% குக்காகி தனியாக வச்சுருந்தது கூட கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த நம்ம மிக்சரை கலவு பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா கீமா அவரைக்காய் ரைஸ் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் நார்மலாக ரைஸில் சேர்க்கலனாலும் ஒரு தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்லாம். நான் இந்த ரைஸ் கூட கேரட், பீன்ஸ் பொரியல் வச்சு அப்பளமும் வச்சு சாப்பிட்ருந்தேன். தேங்க்யூ.